இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோருக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கக்கூடிய சினிமாத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய குருநாதர் கூத்துப்பட்டினுடைய நிறுவனர் திரு பத்மஸ்ரீ நா. முத்துசாமி ஐயா அவர்களுக்கும் அண்ணன் நடேஷ் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் திரைப்படத்தில் திருவள்ளுவராக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் மரியாதைக்குரிய திரு ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. இத்திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் மரியாதைக்குரிய செம்பூர் கே. ஜெயராஜன் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் AM எட்வின் சகாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் கலை இயக்கம் சுரேஷ் கலேரி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஆடை வடிவமைப்பு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் தயாரிப்பு நிர்வாகம் ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் மக்கள் தொடர்பு மனவை யுவன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் சவுண்ட் இன்ஜினியர் சத்யா அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்திரைப்படத்தில் என்னோடு இணைந்து நடித்த வாசுகி தனலட்சுமி அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் OAK சுந்தர் சார் அவர்களுக்கும் நண்பர் கொட்டாச்சி அவர்களுக்கும் நண்பர் குணாபாபு அவர்களுக்கும் பாடினி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தில் இணைந்து பணியாற்றிய இணை மற்றும் துணை இயக்குநர்கள் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் சந்திரசேகர் அவர்களுக்கும் பாரதி சார் அவர்களுக்கும் மகேஷ் சார் அவர்களுக்கும் அன்பு சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. அன்பு தம்பி சகாயம் அவர்களுக்கும் பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கும் நன்றி. மிக மிக முக்கியமாக இத்திரைப்படத்திற்கு பாடல் எழுதி இசையமைத்து கொடுத்த இசை அரசர் மரியாதைக்குரிய இளையராஜா ஐயா அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மேடை பேச்சு என்பது அவ்வளவாக வராது. நான் பள்ளி பருவத்திலிருந்து மேடை பூச்சில் கலந்துக்கிட்டேனாக்க உடனே அழுகு வந்துடும். தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்கள்னு சொன்னோடனே அழுகு வந்துடும், உட்கார வச்சுருவாங்க. இது வருஷம் பூரா நடக்கும். நான் சென்னை வந்த பிறகு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய பேச்சாளர்களை பார்த்துருக்கேன். நான் வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பேச முடியுமா, என்ன மனுஷன்பா, யாருப்பா அவர் அப்படிலாம் நான் வியந்து பார்க்கும்போது நான் பார்த்த ஆச்சரியப்பட்ட மனிதர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அதற்கு பிறகு கூத்துப்பட்டின் சார்பாக காண்டோவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில் மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனுடைய தலைமை அலுவலகத்தில் அந்த நாடகத்தை நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை அண்ணன் அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளிச்சு நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்கப்பா, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தருணத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். தமிழன் பெருமை மிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கும் பிறகு என்ன தேர்வு செய்யும்போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமை கல்லுண்ணாமை எழுதியிருக்காங்க, அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது இதன் மூலியமாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொடங்கி கடைசி குறள் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கலை. எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 வணக்கம்.